Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹோட்டல்ஸ்லலாம் எப்படி பெட்ஸ்ப்ரெட்ஸ் யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி வீட்ல நம்ம எப்படி விரிக்கலாம் பெட்டுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேட்ரஸை நல்லா ஃப்ரண்ட்ல புல் பண்ணிக்கங்க. புல் பண்ணிட்டு இப்போ பெட்ஸ்ப்ரெட்ஸ் வந்து மேலே போடுங்க. பெட் மேலே விரிச்சதுக்கு அப்புறம் 4 சைட்ஸும் நல்லா ஈவனா இருக்க மாதிரி அதை வந்து விரிச்சு விடுங்க. இப்போ பெட்ஷீட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் இருக்க பார்ட்ல நல்லா பெட்ஷீட்டை வந்து பெட்டுக்கு அடியில் டக் பண்ணி விட்டுட்டு இப்போ முன்னாடி நல்லா தள்ளி வச்சிருங்க பெட்டை. இப்போ பெட்டோட டாப்ல பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். அதே மாதிரி பாட்டம்லேயும் கீழே வந்து நல்லா பெட்ஷீட்ஸை வந்து டக் பண்ணி விடுங்க. நல்லா நீட்டாக டக் பண்ணிடுங்க பெட் ஸ்ப்ரெட்டை வந்து. அது வந்து பெட்டுக்கு மேலே வந்துடக்கூடாது, அதனால நீட்டாக பெட்டுக்கு அடியில் டக் பண்ணுங்க. சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா டக் பண்ணணும். இப்போ டக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு அடியில் இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க சைட் பார்ட்டை உள்ளே ஒரு ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஒரு லைன் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த லைன் இருக்கும் போது அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்க பெட் ஸ்ப்ரெட்டை பெட்டுக்கு அடியில் நல்லா டக் பண்ணிடுங்க. எந்த சுருக்கம் ஷ்ரிங்கேஜ் எதுவும் இல்லாமல் நீட்டாக எடுத்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த கார்னரை நம்ம டக் பண்ணதுக்கப்புறம் டாப் கார்னரில் போய் அந்த கார்னரும் இதே மாதிரி ஒரு லைன் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. கார்னர்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து வெளியே வராத மாதிரி நல்லா உள்ள தள்ளி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போது மீதி இருக்க சைடில் இருக்க பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாத்தையும் அதே மாதிரி உள்ளே வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் நீட்டாக நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. அந்த சைட் லைன் மட்டும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணதுனால இழுத்து ஃபோல்ட் பண்ணதுனால அது கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதனால மீதி இருக்க அந்த லூஸான பார்ட்டெல்லாம் நல்லா மேலே நல்லா இழுத்து விடுங்க. நல்லா இழுக்கும் போது ஸ்ட்ராங்காக இழுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டிங் வந்து நீட்டாக தெரியும். இப்போது நம்ம அங்கே லூஸாக இருக்குன்னு இழுத்ததுனால மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஷ்ரிங்கேஜ் வரும். அதை வந்து அந்த சைடு வந்து நல்லா நீட்டாக இழுத்து எப்படி இந்த சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி அந்த 2 சைடும் நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே கார்னர்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடில் இருக்க பார்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நடுவில் நம்ம ஃபஸ்ட்டே ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா கார்னர்ஸ் கொஞ்சம் நீட்டாக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்க பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். சைடு அந்த ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ஸில் இருக்க மாதிரி நீட்டாக இருக்கும். எந்த வித ஒரு ஷ்ரிங்கேஜும் இல்லாமல் பார்க்கறதுக்கே ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. இப்போ வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் மேலே அப்படியே நம்ம பில்லோஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது மெத்தட் 2ல் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட்ஸ் நம்ம வந்து போடலாம். பெட்ஷீட்ஸ் அதே மாதிரி நீட்டாக போட்டு எப்பவும் போல் 4 சைட்ஸும் ஈவனாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஃபோர் சைட்ஸ் ஈவனாக இருக்க மாதிரி போட்டு மேலே இருக்க கொஞ்சம் பார்ட் மட்டும் கொஞ்சம் திருப்பி ஃபோல்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக நம்ம போத்திக்கிறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி அதை வந்து நீட்டாக வைங்க. இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ண மாதிரியே அந்த சைடும் போய் நீட்டாக ஃபோல்ட் பண்ணி 4 சைட்ஸும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துங்க. இப்போது நம்ம பெட்ஷீட்ஸ் போட்டதுக்கப்புறமா கார்னர்லேருந்து ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கார்னர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஒரு நீட்டான லுக் கிடைக்கும்.
இல்லைன்னா சைடில் நம்ம பண்ணும்போது கார்னர்ஸ் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்னர்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கார்னர் ஃபோல்டிங் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அது வந்து நம்ம வெளியில் வந்து அதிகமாக எல்லாருமே பார்க்குறது வந்து கார்னர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ கார்னர்ஸ் வந்து நீட்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி அந்த சைடும் போய் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போது பில்லோஸ் எல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னா ஃபைனல் லுக் உங்களுக்கு இப்படி இருக்கும், நீட்டாக பார்க்குறதுக்கே. இந்த பாட்டம் வந்து நம்ம வேணும்னா அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணாமல் இருந்தாலும் அது வந்து ஒரு லுக்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸும் நல்லா இழுத்து நல்லா டைட்டாக அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த கார்னர் ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒயிட் பெட் ஸ்ப்ரெட் நல்லா ஃபோல்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி நீட்டாக ஒரு லைன் வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி பெட்டுக்கு அடியில் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இது ஒரு ஒன் வே ஆஃப் லுக். அதை விரிச்சிருந்தாலும் ஒரு டைப்பான லுக் இருக்கும், அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு நீட்டான லுக் கிடைக்கும். இப்படி கார்னர்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா இழுத்து நல்லா கார்னர்ஸில் வந்து அதை வச்சு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போது மெத்தட் 3 பெட் ஸ்ப்ரெட் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பெட் ஸ்ப்ரெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பெட்டோட அது வந்து எண்ட் ஆகிடும், பெட்டு கீழே நம்மளுக்கு வராது, கரெக்டாக பெட்டு அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்ஸ்லாம் நம்ம எப்படி விரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து மேட்ரஸை வந்து ஃப்ரண்ட்டில் புல் பண்ணிவிட்டு மேலே வந்து நல்லா அதை வந்து ஃபஸ்ட்டு டாப் கார்னரை வந்து டக் பண்ணிவிடுங்க. டக் பண்ணிவிட்டு 4 சைட்ஸும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு நீட்டானதுக்கப்புறம் பெட்டை வந்து ஃப்ரண்ட்டில் புல் பண்ணிவிடுங்க. புல் பண்ணிவிட்டு கீழே இருக்க எக்ஸ்ட்ராஸை வந்து அதே மாதிரி பெட்டுக்கு அடியில் டக் பண்ணிவிடுங்க. டக் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் பாருங்கள், இப்போ அந்த ஒயிட் பெட் ஸ்ப்ரெட்டில் நல்லா அது பெட்டுக்கு அடியில் இருந்துச்சு. இந்த பெட் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்டோட எண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்மால் பெட்ஷீட்லாம் சீக்கிரமாக அடிக்கடி வெளியே வந்துடும். அந்த மாதிரி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கார்னர்ஸில் ஒரு நாட் போட்டுக்குங்க. கரெக்டாக இந்த எண்டும் அந்த கார்னரும் வர மாதிரி நல்லா ஒரு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போது கார்னர்ஸை எப்பவும் போல் டக் பண்ணிவிடுங்க பெட்டுக்கு அடியில். இந்த மாதிரி நாட் போடுறதுனால அவ்வளோ சீக்கிரம் பெட் ஸ்ப்ரெட் வந்து பெட்டை விட்டு வெளியே வராது. இப்போது அதே மாதிரி இந்த எண்டு பண்ண மாதிரியே டாப் எண்ட்லேயும் போய் நம்ம நாட் போட்டு பெட் ஸ்ப்ரெட்டை வந்து மடிச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே நாட் போட்டதுக்கப்புறம். நாட் போட்டதுக்கப்புறமா கார்னர்ஸ் ஓவர் அதே மாதிரி சைடில் இருக்க பெட் ஸ்ப்ரெட்டையும் நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க அடியில். இப்போது அதே மாதிரி மேலே வந்து அதை நல்லா இழுத்து விட்டுக்குங்க, கீழே வந்து லூஸாக இருக்காத மாதிரி. இழுத்து விட்டதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அதே மாதிரி 2 கார்னர்ஸையும் நல்லா நாட் போட்டுக்குங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைடையும் நாட் போட்டு நல்லா பெட் ஸ்ப்ரெட்டை வந்து பெட்டு கீழே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஸ்டார்ட் வித் த கார்னர்ஸை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து சைட்லலாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கார்னர்ஸ் வந்து லூஸ் ஆகிடும், இல்லைனா கொஞ்சம் வந்து அந்த ஃபோல்டிங் வந்து மாறிடும். ஸோ கார்னர்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு மீதி இருக்க பார்ட்டெல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக நல்லா பர்ஃபெக்ட் கட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பில்லோ கவர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிடலாம். பில்லோ கவர்ஸ் போட்டுடலாம். நாங்கள் பில்லோஸ் பார்த்திங்கன்னா இந்த உலவம் பஞ்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த பில்லோஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த பெட்டோட வந்த பில்லோஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் நெக் பெயின் வந்தது. ஸோ நார்மலான இந்த பில்லோஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சின்னதாக இருந்தாலும் அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக பெட்டை கவர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடு. இந்த மாதிரி சின்ன பெட் ஸ்ப்ரெட் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நாட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அது பார்க்குறதுக்கு சின்னதாகவே தெரியாது, நல்லா கம்ப்ளீட்டாக இருக்கும் பெட்டு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ், ஐடியாஸ், ஆர்கனைசேஷன் வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.